எக்ஸ்பிரஸ் நியூஸ் செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் வெங்கடேஷ் மற்றும் சரண்யா நாகராஜன். நேரடியாக செய்திகளை பார்க்கலாம். ரூபாய் நோட்டுகள் தொடர்பான மத்திய அரசின் அறிவிப்பால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தமிழக அரசு குற்றச்சாட்டு. 23 மாவட்டங்களில் உள்ள கூட்டுறவு வங்கிகளின் 813 கிளைகளில் பண பரிவர்த்தனைகள் பாதிப்பு. 4474 கூட்டுறவு சங்கங்களில் விதைகள் மற்றும் உரங்கள் வழங்குவதில் சிக்கல். கடனை திருப்பிச் செலுத்தும் விவசாயிகளுக்கு கடன் மானியம் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் புகார். கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் அறிவிப்பு. பரபரப்பான சூழலில் தொடங்கியது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே நாடாளுமன்றத்தில் எதிரொலித்த ரூபாய் நோட்டு விவகாரம். மத்திய அரசின் நடவடிக்கையால் நாட்டின் பொருளாதாரம் சீர்குலைந்து விட்டதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. விரல்களில் மை வைத்த பிறகே பழைய நோட்டுகளை மாற்றித் தர வேண்டும். வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி புதிய உத்தரவு. காலை முதல் நீண்ட வரிசையில் நின்ற பொதுமக்கள் அவதி. மத்திய அரசின் மை வைக்கும் அறிவிப்புக்கு அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு. பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற வங்கிகளில் கூட்டம் அலைமோதுவதை சமாளிக்க புதிய முடிவு. ஓய்வு பெற்ற பணியாளர்களை பணியில் அமர்த்திக் கொள்ள வங்கிகளுக்கு அறிவுறுத்தல். ஷிப்ட் முறையில் பணியாளர்களை பயன்படுத்த வங்கி நிர்வாகங்களுக்கு அரசு வேண்டுகோள். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் மத்திய அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் அறுவை சிகிச்சை மூலம் சிறுநீரகத்தை மாற்றுவது பற்றி மருத்துவர்களுடன் ஆலோசனை. தனது சிறுநீரகம் செயலிழந்து விட்டதாகவும் டயாலிசிஸ் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுஷ்மா தகவல். விரைவில் உடல்நலம் தேறிட கடவுளை பிரார்த்திப்பதாகவும் சுஷ்மா உருக்கம். சென்னையின் குடிநீர் தேவைக்காக கண்டலேறு அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட கிருஷ்ணா நதிநீர். தமிழக எல்லைக்கு வந்த நதிநீர் விரைவில் பூண்டி நீர்த்தேக்கத்தை வந்தடையும் என எதிர்பார்ப்பு. சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்கு போதிய அளவு தண்ணீர் கிடைக்கும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அறிவிப்பு. வெகுவாக குறைந்த வைகை அணையின் நீர்மட்டம். பருவமழை பொய்த்ததால் 21 அடியாக குறைந்த அணையின் நீர்மட்டம். தேனி உட்பட 5 மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு அபாயம். விவசாயிகள் பொதுமக்கள் வேதனை. நெல்லை மாவட்டம் கள்ளியாறு கிராமத்தில் சுற்றித் திரியும் காட்டு யானை பயிர்களை நாசம் செய்வதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு. யானையை விரட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கிராம மக்கள் கோரிக்கை. நாசமான பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். தமிழகத்தில் விவசாயிகள் தற்கொலையை தடுக்க மத்திய அரசுக்கு கோரிக்கை. விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் வலியுறுத்தல். உயர்மட்ட குழுவை அனுப்பி நிவாரணப் பணிகளை தொடங்க கோரிக்கை. மிகப்பெரிய போராட்டம் நடத்த உள்ளதாகவும் பாண்டியன் அறிவிப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக அறிவிக்கப்பட்ட 3 நீதிபதிகள் பதவியேற்பு. தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 57ஆக உயர்வு. உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகளின் காலை பணியிடங்கள் 18ஆக குறைந்தது. ரூபாய் நோட்டுகளை மாற்றும் போது கைவிரலில் கருப்பு மை வைக்கப்படுவதை நிறுத்த வேண்டும். கவிஞர் வைரமுத்து வலியுறுத்தல். விரலிலும் தலையிலும் மையடிப்பதை நிறுத்துங்கள் என்று கோரிக்கை. மோடியின் அறிவிப்பிற்கு ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவித்து வரும் தமிழ் திரையுலகத்தினர். டெல்டா மாவட்டங்களில் தண்ணீரின்றி கருகும் பயிர்கள். 24 மணி நேரத்தில் 3 விவசாயிகள் உயிரிழந்த பரிதாபம். போதிய தண்ணீர் இல்லாததால் பல லட்சம் ஏக்கர் பயிர்கள் நாசம். திருச்சி அருகே பாலத்தின் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து. சம்பவ இடத்திலேயே கல்லூரி மாணவர்கள் 3 பேர் பலி. பாலத்திலிருந்து தூக்கி வீசப்பட்ட 3 பேரும் சம்பவ இடத்திலேயே பலியான பரிதாபம். உடலை கைப்பற்றிய போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை. தமிழகம் முழுவதும் ஐயப்பன் கோவில்களில் மாலை அணிந்து கொண்ட பக்தர்கள். கார்த்திகை முதல் நாளும் 41 நாள் விரதத்தை தொடங்கினர். குற்றாலம் உள்ளிட்ட நீர்நிலைகளிலும் குளித்த பக்தர்கள் கோயில்களில் மாலை அணிந்து சாமி தரிசனம். முதுமலை காப்பகத்தில் புலிகள் கணக்கெடுக்கும் பணி இன்று தொடக்கம். வன ஊழியர்கள், கல்லூரி மாணவர்கள் அடங்கிய 36 குழுக்கள் பங்கேற்பு. 6 மாதங்களுக்கு ஒருமுறை புலிகள் கணக்கெடுப்பு நடத்தப்படுவது வழக்கம்.
தமிழகத்தில் புதிய 500 ரூபாய் நோட்டுகள் இன்னும் கிடைக்கவில்லை. ஏடிஎம்கள், வங்கிகளில் காத்திருந்த பொதுமக்கள் அவதி. சொந்த பணத்தை எடுக்க பல துயரங்களை சந்திக்க நேரிடுவதாக பொதுமக்கள் குமுறல். அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கடந்த 24 மணி நேரத்தில் தூத்துக்குடி மற்றும் பாபநாசத்தில் அதிகபட்சமாக 2 சென்டிமீட்டர் மழை பதிவு. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் தகவல். திருப்பரங்குன்றம் தொகுதியில் தேர்தல் விதிகளை மீறியதாக இதுவரை 126 வழக்குகள் பதிவு. மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் அறிவிப்பு. மக்கள் அச்சமின்றி வாக்களிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் பேட்டி. 4 கோடியே 8 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 1 கோடியே 26 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். ரயில் டிக்கெட்டுகளை திரும்பப் பெற ஆதார் மற்றும் பான் கார்டு எண்கள் கட்டாயம். தெற்கு ரயில்வே திட்டவட்ட அறிவிப்பு. டிக்கெட் திரும்பப் பெறும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தலைமை வர்த்தக மேலாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டுகோள். ரத்து செய்த டிக்கெட் தொகை குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் எனவும் அறிவிப்பு. மாணவர்களின் கல்வி தரத்தை மேம்படுத்த சிறப்பு திட்டம். கிராமப்புற மாணவர்கள் நகர பள்ளிகளுக்கும், நகர்ப்புற மாணவர்கள் கிராம பள்ளிகளுக்கும் சென்று தகவல் பரிமாற்றம். பூவாச்சிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய பள்ளிக்கு வருகை தந்த நெல்லை மாதிதா மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள், பூவாச்சிப்பட்டி மாணவர்கள் சக மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி வரவேற்றனர். வேலூர் மாவட்டம் இச்சிபுத்தூரில் 4 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு அளித்த 16 வயது சிறுவன். சாக்லேட் தருவதாக கூறி பெண் குழந்தையை சிறுவன் அழைத்துச் சென்றதாக விசாரணையில் தகவல். சிறுவனை மகளிர் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர். பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தேர்தல்களை ஒத்திவைக்க வேண்டுகோள். பாமக தலைவர் ஜி.கே. மணி தேர்தல் ஆணையருக்கு கடிதம். ஆளுங்கட்சியான அதிமுகவும் எதிர்க்கட்சியான திமுகவும் வாக்காளர்களுக்கு பண விநியோகம் என்று குற்றச்சாட்டு. அரசியலமைப்பு சட்டப்பிரிவை தேர்தல் ஆணையம் பயன்படுத்த ஜி.கே. மணி வலியுறுத்தல். பொன்விழா காணும் பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா. நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படும் தேசிய பத்திரிகையாளர் தினம். பத்திரிகையாளர் நிகால் சிங்கிற்கு சிறந்த பத்திரிகையாளருக்கான ராஜா ராம்மோகன் ராய் விருது.